மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவை திரட்டக்கூடிய வகையிலும் தென் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களை தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து பிரதிநிதிகள் சந்தித்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களுடைய சிறப்பு செய்தி சுசித்ரா, இன்றைய சந்திப்பில் யாரெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு, பின்னணி என்ன? சென்னையில் வரும் 22ஆம் தேதி திமுக தலைமையில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு குறித்த ஆலோசனை கூட்டத்திற்கு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு தமிழ்நாடு பிரதிநிதிகள் குழுவானது அழைப்பு விடுத்துள்ளது. முக்கியமாக அமைச்சர் KN நேரு தலைமையில் திமுக எம்பிக்கள் குழு என்பது டெல்லியில் உள்ள அவருடைய இல்லத்தில் அவரை நேரில் சந்தித்து அவருடைய அந்த முதல்வருடைய அழைப்பு கடிதத்தையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, எம்பிக்கள் ராசா, NR இளங்கோ, அருண் நேரு, தங்க தமிழ்செல்வன், கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோரும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 22ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டத்தில் கட்டாயம் ரேவந்த் ரெட்டி பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் வலியுறுத்தி தற்பொழுது டெல்லியில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தெலுங்கானா உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களுடைய பல்வேறு பிரச்சனைகளையும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கும் வகையில் என்னென்ன விவகாரங்கள் ஆலோசிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்துக்களையும் அவர்கள் இந்திய ஒரு கூட்டத்தில் ஆலோசித்து வருவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கர்நாடகாவுடைய முதல்வர் சித்தராமையா மற்றும் ஆகியோருக்கு நேற்று பெங்களூருவில் நேரடியாக தமிழக பிரதிநிதிகள் திரு பொன்முடி மற்றும் அப்துல் ஆகியோர் சென்று அந்த அழைப்பு வழங்கியிருந்தனர். அதற்கு முன்னதாக ஒடிஷாவுடைய முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக்கிற்கும் தமிழ்நாடு பிரதிநிதிகளுக்கான TRB ராஜா மற்றும் தயாநிதி மாறன் ஆகியோர் நேரில் சென்று அழைப்பை வழங்கியிருந்தார்கள். இன்று அடுத்தபடியாக தெலுங்கானா முதல்வருக்கான ஒரு அழைப்பை தமிழ்நாடு பிரதிநிதி குழு என்பது வழங்கியிருக்கிறது. அதே போல் இன்று மாலை தெலுங்கானாவுடைய முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவிற்கும் அழைப்பினை தமிழ்நாடு அரசு சார்பாக வழங்க உள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வரும் 22ஆம் தேதி சென்னையில் நடைபெற உள்ள கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்பு மட்டுமல்லாமல் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள், மத்திய மற்றும் மாநில அரசுகளிடையான பிரச்சனைகளை எழுப்புவது குறித்து அதனுடைய அடுத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு முக்கிய முடிவை 7 மாநிலங்களுடைய முதல்வர்கள் எடுக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு தலைமையில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களின் முதல்வர்கள் அந்த ஆலோசனை பங்கேற்கிறார்கள். இந்த 7 மாநிலங்களுடைய முதல்வர்கள் மட்டுமல்லாமல் முக்கிய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.